சிறுதுளி பெருவெள்ளம் மழைநீரை சேமிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கண்ணூர் ஸ்டைலில் ஒரு பலகாரத்தை செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பச்சரிசி, இது கம்மியாகவே சேர்த்தா கூட போதும். வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கங்கிறத கணக்கு பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது இப்போது 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கான அளவு தான் இது. இப்போ பாருங்கள், பச்சரிசி ரேஷன் அரிசி தான். இதை நல்லா கழுகி சுத்தமாக 5 முறை கழுகி எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போது நம்ம பச்சரிசி பார்த்திங்கன்னா நல்லா கழுகி அது ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம இப்போ மிக்சியில் போட்டுக்கிறோம். போட்டுட்டு அது கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி போட்டால் போதும். இது இருக்கிறதுலே சின்ன ஒரு பெரிய வெங்காயம் இருந்துச்சு, அதனால் அதை நான் முழுசாக போட்டிருக்கேன். சோம்பு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு வாசனை பிடிச்சிருக்குன்னா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கூட போட்டுக்கலாம், அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்து. தேங்காய் பாருங்கள், தேங்காய் நான் ஒரு அரை மூடி தேங்காய், பெரிய தேங்காயில் பாதி தேங்காய் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இதை நம்ம ஃபுல்லாக இதில் போட்டு அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம், இல்லை ஒரு பிடி போட்டு அரைச்சிட்டு மாவை அரைச்சதுக்கப்புறமா ஒரு பிடி தேங்காவை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணாலும் சரி. அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் மொத்தமாக போட்டு அரைச்சிட்டேன். பாருங்க, மாவு கட்டியாக இருக்கக்கூடாது, தண்ணியாக இருக்கணும். இன்னும் பார்த்திங்கன்னா இதில் இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி அதில் ஊற்றி கலந்துக்கிறணும். இப்போ பாருங்கள், இதுக்கு ஃபில்லிங்கு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா பொடி சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் மல்லிப்பொடி, அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே கரம் மசாலா 1/4 டீஸ்பூனு, மிளகு தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது போட்டு எல்லாமே அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நாம் லைட்டாக பிரட்டி விட்டுக்கலாம். அது பிரட்டி விட்டு அதில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மிளகு சேர்த்துருக்கேன். மிளகு சேர்த்து லைட்டாக பிரட்டி விட்டுட்டு தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணினா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா மூடி வச்சுட்டு கொஞ்சம் வேகட்டும்னா அது கொஞ்சம் சாஃப்டாகும். இப்போ வரன்னு இருக்கிறதுனால அது மசால் நல்லா அதில் சேராது. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சோன்னா, மூடி வச்சிட்டோன்னா அந்த வெங்காயமெல்லாம் நல்லா சாஃப்டாயிரும். இதில் பார்த்தீங்கன்னா நான் மல்லி இலை, கருவேப்பிலை இதெல்லாம் இதுக்கப்புறமா எடுத்த பிறகு போட்டுக்கலாம். நல்லா பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மல்லி இலையும் புதினா கொஞ்சமாக இருந்துச்சு, ஒரு தண்டு, அதெல்லாம் பொடிசாக கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட அதிகமாக இருந்துச்சுன்னா நிறைய போட்டுக்கோங்க, உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது ஃபஸ்ட்லேயே போட்டு வதக்கிக்கோங்க. நான் போட்டேன்னு நினச்சிட்டு மறந்துட்டேன், இப்போ போடுறேன். நீங்கள் ஃபஸ்ட்லேயே வெங்காயம் போட்டதுக்கப்புறமா மசாலா பொடி போடுவோம் இல்லையா, அப்போவே போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா அடி கட்டியுள்ள இரும்பு சட்டி தான் அடுப்பில் வச்சு சூடாக்கியிருக்கேன். இதுக்கு எண்ணெயெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அந்த சட்டி சூடாகிறதுக்கு மட்டும்தான் எண்ணெய் 1 டீஸ்பூன் ஊற்றியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம கலக்கி வச்சுருக்க மாவு பாருங்கள், தண்ணியாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறமாவும் 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கலக்கியிருக்கேன். மாவு கட்டியாக இருக்கக்கூடாது, தண்ணியாக தான் இருக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4-5 ஸ்பூன் இந்த கரண்டியில் கோரி ஊற்றியிருக்கேன். இப்போ குழிக்கரண்டியாக இருந்ததுன்னா ஒரு 3 கரண்டி ஃபுல்லாக கோரி ஊற்றினோன்னா மாவு கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த மசாலாவை அதில் லைட்டாக தூவி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா 2 முட்டை வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நாட்டுக்கோழி முட்டை கரு எந்த அளவுக்கு மஞ்சள் கலரில் இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இதை நாம் வேக வச்சு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம், ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து மறுபடி நம்ம அந்த இருக்கிற மீதி மசாலாயும் போட்டுட்டு மாவு மேலே ஊற்றிக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் அதே மாதிரி சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, சாயங்காலம் ஸ்நாக்ஸாக நம்ம சாப்பிட்டுக்கலாம். நைட்டு டின்னருக்கு கூட இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், நான் ஒன்று செய்கிறதுனால அவ்வளோ மாவு மேலே, அதுக்கப்புறமா நம்ம மசாலா அந்த முட்டையெல்லாம் வச்சதுக்கப்புறமா மேலே மாவு அதே மாதிரி 4-5 கரண்டி அது மூடுற அளவுக்கு மாவு ஊற்றிக்கலாம். அந்த மிச்ச மாவு இருக்குது, இன்னொன்று கூட நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா செஞ்சு இப்போ அது பார்த்தீங்கன்னா நான் சும்மாவே இதில் ஒவ்வொரு கரண்டி இதை எடுத்துட்டு ஒவ்வொரு கரண்டி ஊற்றி எடுப்பேன். அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மிச்ச மாவில். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது செய்கிறதுக்காக இப்போ எடுத்தேன், வீடியோ ஆஃப் ஆயிருச்சு, அதனால் அதை விட்டுட்டேன். பாருங்கள், இப்போ நல்ல சைடுலலாம் வெந்துருச்சு, உள்ளே வந்து நல்லா வெந்துருச்சு. அந்த மசாலா தான் ஒட்டி வந்திருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. சைடெல்லாம் தன்னாலேயே விட்டு வந்துருச்சு. நம்ம வந்து கரண்டி வச்சு தள்ளி எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது சிம்மில் தீ வந்து பார்த்திங்கன்னா நல்ல சிம்மிலே தான் வச்சுருக்கணும். ஒரு 3/4 மணி நேரம் நம்ம சிம்மிலே வச்சோன்னா அந்த மாவெல்லாம் நல்லா கரெக்டாக வெந்து கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் வந்து பூண்டு ஒரு 2-3 பூண்டு பல்லை வந்து அதில் வதக்கி, அதில் மிளகாத்தூளை 1/2 டீஸ்பூன் போட்டு வதக்கியிருக்கேன். அதை வதக்கிட்டு நல்லா தெளிஞ்சு எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த மசாலையை வந்து இதில் வந்து மேலாமல் தேய்ச்சி விட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா இதை கட் பண்ணி நம்ம அதுலேயே போட்டுக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக மணமாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அப்போ பாருங்கள், நான் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டு அந்த பூண்டு கூடத்திலேயே அந்த பூண்டோட வாசனை வந்து சூப்பராக இருக்குது. உப்பும் போட்டு நம்ம பெரட்டி எடுத்து வச்சுட்டோம். அதை வந்து இந்த இது மேலே வந்து அந்த மசாலாவை தடவி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம முழுசாகவே அந்த பாத்திரத்தில் அதில் அப்படியே போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு வச்சுட்டோம்னா அது நல்லா மசாலா வந்து அதில் சேர்ந்துருக்கும். இது பாருங்கள், சூப்பராக இருக்குது. அடியில் வந்து கரிஞ்சும் போகலை பாருங்கள். அது கட் பண்ணது அடிப்பாகும். பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டை வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. எதுவாக இருந்தாலும் பாருங்கள், சூப்பராக இருக்கா. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.